ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், இன்றைக்கி நம்ம தயாங்க்கு நியூ எஃப்எஃப் தான் மேரிட் ஹர் எனிமி சிஸ்டர். இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஸோ அதனால் இதில் நிறையா தயாங் பண்ணுறதுலாம் உங்களுக்கு கடுப்பேற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த ஸ்டோரி மேக்கிங்கை அப்படி தான். வாங்க உங்களை இவ்வளோலாம் டார்ச்சர் பண்ணுறான்னு பார்க்கலாம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே தயாங்கும் ஜிமினும் ஒரு பப்பில் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க முன்னாடி ஒருத்தி அப்படியே செம்ம செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே பார்த்துட்டு நிற்கிறா. ஏன்னா தயாங்க ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கான். அதில் அவன் தான் சிஇஓ. அவனோட பிஏ தான் ஜிமின். அது மட்டும் இல்லாமல் அவனோட அத்தை பையன் ஜிமின். ஸோ அதனால் ரெண்டு பேரும் ஒன்றா தான் படிச்சுருப்பானுங்க, ஒன்றாவே தான் சுற்றிட்டு இருப்பானுங்க. அப்போ ஜிமினோ அந்த மைமா ரொம்ப நேரமாக நம்மளே தாண்டா பார்த்துருக்கு அப்படின்னு தயாங்க சொல்கிறான். அதானே கடப்பாறையை முழுங்கிற மாதிரியே இவன் உட்காந்துருப்பான். இவனை பார்த்து சிரிக்கிறாளே அவ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வரா. தயாங்கோ அப்படியே அவளை பார்த்துட்டு டக்குன்னு அவனோட பேக்கெட்லேருந்து அவனோட கார்டு எடுத்து நீட்ட சார் அப்படின்னு அவள் பார்க்குறா. இந்த அட்ரஸில் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா அப்படின்னு சொல்ல, இவன் மட்டும் எப்படி எவ்வளோ அடித்தாலும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினோ ஏறா மச்சான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான். ஸோ ஒரு மாதிரி கொலரி தான் பேசிட்டு நடந்து போகிறான். அப்படியே ரெண்டு பேரும் வீடு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் தயாங் பாட்டுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக, மச்சான் நீ மட்டும் எவ்வளோ அடித்தாலும் எப்படா இப்படி ஸ்ட்ராங்காக இருக்க, எனக்கு இந்த வீடே தலைகீழ தெரியுதே, யாரும் குறுக்க வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஜிமின் போகிறான். அப்போ தயாங்கா அவன் ரூமுக்கு போயிடறான். ஜிமினோ எது மேலேயோ மோதி அப்படியே டொப்புன்னு கீழே விழுந்துடுறான். அப்போ அப்படியே கொஞ்சம் கண்ணை நல்லா தேய்ச்சிட்டு முழிச்சு பார்க்குறான். பார்த்தாங்க தாரா அப்படி இடுப்பில் கை வச்சுட்டு நின்றுட்டு. வேற யாரும் இல்லை, தயாங்கோட சிஸ்டர். தயாங்க்கு மொத்தம் 2 சிஸ்டர், ஒருத்தி தாரா, இன்னொன்று சாரா. இல்லை தாரா தான் இப்போ நின்று முறைச்சிட்டு இருக்கா. ஐயோ இவ இதுக்கு இப்போ எப்படின்னு நம்மளை முறைச்சிட்ருக்கா. ஏண்டி அதான் கீழே விழுந்து கிடக்க, கைப்பிடிச்சு தூக்கி விடுவோன்னு இல்லாமல் முறைச்சி பார்க்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே தடுமாறி எழுந்து நிற்க. அவ்வளோ தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கிற நீ அப்படின்னு சொல்லி மண்டையிலே கொட்டுறா. ஏய் எதுக்குடி இப்போ என்ன அடிச்ச அப்படின்னு. தண்ணி அடிச்சுட்டு வந்தா இரு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒன்று மாட்டி. ஐயோ நீ அடித்தது பார்த்தோன்னு தர்மடி வாங்கி கொடுக்க ஊரை கூட்ட பார்க்குறாளே அப்படின்னு. ஏய் சும்மா இருடி, அது நான் மட்டுமா அடித்தேன், உங்கள் நொண்ணனை தான் அடித்தான், அவனெல்லாம் விட்டுடுறீங்க, என்ன மட்டும் ஏன்டி சரி இவ்வளோ நேரம் ஆச்சு தூங்க முன்னாடி கொட்டை முடிச்சுட்டு இங்கே முன்னாடி பண்ணுற அப்படின்னு ஜிமின் அப்படியே கிட்ட வர. உங்களை காணமே அப்படின்னு நின்றுட்டு இருந்தா. திமுறா அவனுக்கு, தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்க நீ அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவள் கத்த. சும்மா அதே சொல்லாதடி, என்னமோ மாமா மட்டும்தான் அந்த உலகத்தில் தப்பு பண்ணுற, மற்ற யாருமே பண்ணாத மாதிரி அப்படின்னு. எவன் பண்ண எனக்கானா, நீ பண்ணக்கூடாது அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கிட்டே கேட்க. அப்படின்னு மாறி ரூம்குள்ளே போய் டமான்னு கதை சுத்துறா. இதுக்கு எதுக்குடி இப்போ நின்னா, இப்போ எதுக்கு போனா, இவ குடும்பமே பைத்தியம் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. என்ன மாம்ஸு எங்கள் குடும்பத்தை பற்றி நல்லதாக சொல்கிற போல் அப்படின்னு சொல்ல. ஐயோ அப்படின்னு சொல்லி திரும்பாங்க சாரா. அப்படியே என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஏன்டி குட்டிச்சாத்தானுங்களா நீங்களாம் தூங்கவே மாட்டீங்களா, அது நீயும் இந்த குடும்பம் தானே மாம்ஸு, அதை மறந்துட்ட அப்படின்னு சொல்ல. ஆமாம்மா நானும் இதே குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ எங்கேயும் பற்ற வச்சிடாத அப்படின்னு சொல்கிறான். சேச்சா அப்படிலாம் பற்ற வைக்க மாட்டேன், சரி நீ ஒருத்தி தாண்டி இந்த குடும்பத்திலே ரொம்ப நல்லவ, பேசாமல் நான் ஒன்றா லவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜிமின் சொல்ல. என்ன மாம்ஸு, உங்கள் அக்காவை கரெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உன்னை கரெக்ட் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல. அப்படிங்களா மாம்ஸு, சும்மா சொன்னேன்டி, நீ இது உங்கள் அக்கா காரிகிட்ட போட்டு கொடுத்துறாத, அவ்வளோதான் பத்திரக்காளியாக மாறி என்ன நரபலி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டுக்க. சே நான்லாம் போட்டு கொடுக்க மாட்டேன் மாம்ஸு, அப்பா ரொம்ப நல்ல பிள்ளை, குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டுக்க. நீயாவே மாட்டிக்குவேன், உனக்கு இருக்க பற்றியா அந்த வாய், என்னடி சொல்கிற, ஆமாம் அதில் தான் உனக்கு சனி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டி இப்படி சொல்கிற, நீ பேசினதெல்லாம் அங்கே ஒருத்தி கேட்டுட்ருக்கா பாரு அடி. எது அப்படி சொல்லி கதவை டமார்னு சாத்தினது தான் கேட்டுச்சு. எப்போ இவள் கதவை திறந்தா அந்த சுத்தம் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, அடி பாவிக்கிறாதிக்கு நீயாவது சொல்ல மாட்டே அப்படின்னு சொல்ல. சாராவோ, மாம்சே எங்கள் அக்கா அவனுக்கு வெயிட்டிங் போ அப்படின்னு பிடிச்சி தள்ளி விடா, அடி பாவி அப்படின்னு சொல்லி பார்க்க சாரா அங்கேருந்து ஓடிடுறா அவருக்கு. தாராவோ அப்படியே ஜிம்மில் தரன்னு உள்ளே இழுத்துட்டு போய் முறைக்க. இப்போ எதுக்குடி முறைக்கிறோம், என்ன சொன்னீங்க அவகிட்ட, என்ன சொன்னீங்க, அவளை கரெக்ட் பண்ணுவீங்களா, அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஏதோ தேடுறா. என்னடி தேடுற அப்படின்னு சொல்லி பார்க்க, அங்கே ஏதாவது கிடைக்குமா அடிக்கிறதுக்குன்னு பார்த்து அங்கே இருக்கிற பில்லோவை எடுத்து அடிக்கிறா. எதுக்கடி போட்டு இந்த அடிக்கிறாதைக்கு நிப்பாற்றி அப்படின்னு சொல்லி பிடிங்கி போன. அப்படின்னா அடிக்காமல்
நான் வந்து உன்கிட்ட கோவமா பேசினா நீ உடனே வேற ஒருத்தி பாப்பியா 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 அவளும் என் மாமா பொண்ணு தாண்டி உன்னோட தங்கச்சி அவகிட்ட பேசுனதுக்கு இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லி ஜிமின் எவகிட்டையும் பேசக்கூடாது, நான் சொல்லதா நீ கேட்கணும், புரிஞ்சதா? நான் திட்டுவேன், நான் அடிப்பேன், அதுக்கெல்லாம் இன்னொருத்தி பாப்பியா? நான் இருக்கிற பக்கம் தான் நீ இருக்கணும், நீ என்ன மட்டும்தான் பார்க்கணும், என்கிட்ட மட்டும்தான் பேசணும், புரிஞ்சதா? அப்படின்னு அப்படியே தயாங்கோட லேடி பர்சன் மாதிரி இருக்காளே இவளை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுமை சரவணா இது, இந்த குடும்பத்தில் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் நின்று ஜிமின் அப்படியே தாரா பார்க்க. தாரா இன்னும் முறைச்சிடு, போதுண்டி அதான் அடிச்சுட்ட முறைச்சிட்ட, இப்போ ஏதாவது இத்தனை அடி அடிச்சதுக்கு மாமாவுக்கு ஒரு மருத்துவ மொத்தம் தருது அப்படின்னு கிட்ட வரான். சே போங்க அங்கிட்ட அப்படின்னு சொல்லி பிடிச்சதில்ல, ஏதாச்சியா நீ இப்போ மொத்தம் கொடுக்கல நான் போக மாட்டேன். ஓ அப்படியா, எங்கே கிட்ட வாங்க பார்க்கலாங்கண்ணா அப்படின்னு சொல்லி தாரா கத்தா. ஐயோ இப்போ எதுக்கடி அவனை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் ஏறும்க்குன்னு ஜிம்மின் அங்கேருந்து விழுந்தடிச்சு ஓட. இங்கே தாரா சிரிச்சுட்டு அப்படியே படுத்தாரா. இங்கே ஜிம்மினா வரும் கோடிடுறான். தயாங்க வந்தவனோ கொஞ்சம் டென்ஷனாகவே தான் இருந்திருப்பான், அப்படியே படுத்து தூங்கிடுறான். மார்னிங் எழுதுதோ அதே மாதிரி பரபரப்பா அவன் ஆஃபீஸ் கிளம்பி போகிறான். அவன் பின்னாடியே ஜிம்முன்னு கிளம்பி ஓட மற்றவங்களாம் அவனை அப்படியே அணக்கட்டுறாங்க. என்ன நேற்று நைட் தண்ணி அடிச்சிட்டு வந்தது போட்டு குய்து கொடுத்துட்டாலும் இந்த தாராப்பில் அதுக்கு இவங்க ரவுண்டு கட்டுற மாதிரி தெரியலையே அப்படின்னு. இப்போ எதுக்கு குடும்பமாக கூடி சேர்ந்து என்னை கும்மி அடிக்க போகிறீங்களா, இப்படி எதுக்குடா ரவுண்டு கட்டுறீங்க அப்படின்னு ஜிம்மின்னு பார்க்க. ஏய் உன்ட்ட எத்தனை நாளாக என்ன சொல்லிகிட்ருக்கோம், என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க, அவனுக்கு ஒரு கல்யாணம் ஐயோ இந்த கல்யாண பேச்சை நீங்கள் அவன்கிட்ட பேசணும், அவனை விட்டுட்டு என்ன ரவுண்டு கட்டினா என்ன நியாயம், நீதாடா அவன் கூடவே சுற்றுற, இது நல்ல நியாயமாக இருக்கே, பிறந்ததுலேருந்து 2 பேர்த்தையும் ஒரே ஸ்கூலு ஒன்றாவே எல்லாம் பண்ணோம், அப்புறம் ஒன்றா தானே இருப்போம், இப்போ வேலையும் நாங்கள் ஒன்றா பார்க்குறோம், அதுக்குன்னு அவங்கிட்டலாம் கல்யாணம் பேசி அடி வாங்கலாம், என்கிட்ட உடம்புல சக்தி இல்லைப்பா அப்படிங்கிறா ஜிமின்னு. ஏன்டா அப்படி பண்ணுற, அவனுக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா. அம்மா தாயே பரதேவதை, நீ பெத்த புள்ள நான், எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு என்னைக்காவது பேசியிருக்கியா, அவனுக்கு கல்யாணம் பண்ண, அதுவும் அவன்கிட்ட நான் அதை பற்றி பேசி அடி வாங்கணும், உனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்ல. அப்போ மற்ற குடும்பம்லாம் சே அப்படிலாம் இல்லைடா, அவன் கல்யாணம்னு பேசினாலே எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான், கல்யாண பேச்சே எடுத்த வேணாங்கிறான், அதான்டா உன்கிட்ட பேசுகிறோம், நீ எப்படியாச்சும் அவன் போகிற பக்கம் பார்த்தா கல்யாணம் பண்ண மாட்டான் முடுக்கு, ஸ்ட்ரைட்டாக சன்னியாசம் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினா இவனை காரணம் காட்டியே எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தாராவை ஏக்கமாக பார்க்க. தாரா அப்படியே சிரிக்கிறா. என் நிலமே இவளுக்கு சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தில் வந்து பிறந்தியாடா ஜிமினா அப்படின்னு புலம்பிட்டேன். சரி சரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வர அப்படியே தயாங்க மறைச்சிட்டு நிற்கிறான். இப்போ தான் குடும்பமாக சேர்த்து அங்கே கும்மி அடித்தாங்க, இப்போ இவன் வேறு மறைக்கிறானே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கிட்ட வர. இவ்வளோ நேரமா நான் வந்துட்டேன், நீ வரதுக்கு இவ்வளோ நேரம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி லேட்டாக வந்தால் விட்டு போயிடுவா அப்படிங்கிறான். டே ஹிர்ரா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக சேர்ந்து கல்யாணத்தை பற்றி பேச சொல்லி அவங்க கத்துறாங்க. கல்யாணம்னு பேச்சு எடுத்தா இவன் கத்துறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினா மெதுவாக சரி பேசி பார்ப்போம் அப்படின்னு காரை ஓட்டிக்கிட்டே அப்படியே தயாங் பக்கம். தயாங்கோ லேப்டாப்குள்ளே மணி விட்டு எதையோ பார்த்துட்டு இருக்கான். அது வந்து தயாங்கா உனக்கு மேரேஜு அப்படின்னு ஆரம்பிப்பது. ஏய் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திருப்பி அதே பேச்சு அப்படின்னு சொல்லி தயாங்க கத்த. டே இல்லைடா, பேரண்ட்ஸாக அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல, அத்தை மாமாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கடா நீ கல்யாணம் பண்ணாமல் இப்படி சுற்றுறது, அதான் மச்சான் உனக்கு என்னதான்டா பிரச்சனை, ஆக்சுவலாக உனக்கு எப்படி தான் பொண்ணு வேணும் அத்தையாச்சும் சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி தேடுவாங்கல்ல. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு லிஸ்ட்டு போட ஜிமினுக்கு தலையை சுற்றிக்குது. கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை பற்றி ஏதாச்சும் சொல்லுடான்னு பார்த்தா நம்ம மிலிட்ரி கால் எடுக்கிற மாதிரி இதில் பாதி ரூல்ஸ் கேட்டாலும் அந்த பொண்ணு தெரிச்சு ஓடிடுமே, இந்த ரூல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நடக்கிற மாதிரி ஒரு பொண்ணு இந்த ஜென்மத்தில் கிடைக்க போகிறதில்ல. ஆக மொத்தம் இவனுக்கு கல்யாணம் பண்ணவே முடியாது போல், அதுக்கு தான் இப்படிலாம் ரூல்ஸ்னு போடுறானோ. ரூல்ஸ் ராமானுஜன், இவனால் என்னோட கல்யாணமும் சேர்ந்து தள்ளி போகுது, கூட போகிற போக்க பார்த்தா நமக்கு 60ஆம் கல்யாணம் தான் நடக்கும் போல் அப்படின்னு சொல்லி ஜிமின்னு புலம்பிட்டேன். இதை கருமத்தெல்லாம் போய் அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க என்னையில் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவன் கேட்குற மாதிரி பொண்ணு இந்த உலகத்துலேயே இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் புலம்பிகிட்டே இருக்கான். தயாங்கோ எல்லாம் தெரிஞ்சுதான் வேணுக்குன்னே ஜிமின்ட்டு இப்படிலாம் சொல்லிவிட்டு அப்படியே ஜிமினை லைட்டாக ஓரக்கான பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். அவனுங்களோட கம்பெனிக்கு வந்த கொஞ்ச நேரத்துலையே அந்த நேற்று பார்த்த பொண்ணு வரா. அதை பார்த்து ஜிமின் யார் இவ அப்படிங்கும்போது ஜிமின் அது யாருனே மறந்துடுறான் ட்ரிங்க்ஸ் பண்ண. அப்போ தயாங்கோ நான் தாண்டா வர சொன்னேன் அப்படின்னு. நீயா நீ ஒரு பொண்ணை வர சொல்லிக்கா அதிசயமாக இருக்கேங்கிற மாதிரி அவன் மொழிக்கா. அப்போ அந்த பொண்ணு வந்து அப்படியே நிற்கிறா.
அப்போ அவன் வா என் கூட அப்படி சொல்லி ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா அங்கே இந்த பொண்ணு மாதிரியே ஒரு 15-20 பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் மாடலிங்க்கு தான் செலக்ட் பண்ணி ஃபேஷன் ஷோ வருது. அதில் அவனோட கம்பெனி சார்பில் இந்த பொண்ணை மாடலாக இறக்கலாம் அப்படின்னு, பொண்ணும் பார்க்க அழகாக இருக்கா புதுசு அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான். அந்த பொண்ணுங்களாம் இந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கா, இந்த பொண்ணை ஃபைனல் பண்ணிடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்துறான். அப்போ மற்ற பொண்ணுங்கள்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க, ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் மூஞ்சை பார்த்து பேசிகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அப்படியே சிரிச்சிட்ருக்கா, நம்ம மாடலா அப்படிங்கிற அவளுக்கு சந்தோஷமாக அது. இந்த ஃபேஷன் ஷோவில் நீ தான் எங்களோட மாடலாக இறங்க போகிற, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் பேசிவிட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிடு. அதுவும் இல்லாமல் இந்த ஃபேஷன் ஷோவில் உன்னோட ரேட்டிங் எப்படி, நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்தடுத்து உனக்கு நான் வந்துட்டு ஒர்க் இருந்தால் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி தயாங்க அங்கேயே பேசி முடிச்சுட்டு வெளியில் வரான். அந்த பொண்ணுக்கும் சந்தோஷம் தாங்கலை. ஜிமினோ அதானே பார்த்தேன், நம்ம அது ஒரு பொண்ணுக்கிட்ட விடுறது, அது மாடலிங் பண்ணுறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கானா, ஓ அந்த ஃபேஷன் ஷோ வேறு இருக்குல்ல சார், அதில் தான் மும்பரமாக இருக்கார், நானே மறந்துட்டேன்னு அவன் நினச்சிட்டு இருக்கா. பார்த்து பொண்ணு அப்படியே முன்னாடி வந்து நின்று, சார் நீங்கள் பண்ண ஹெல்ப் எனக்கு பெருசு, என்னை மாடலிங் பண்ணுறதுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இனி எது சொன்னாலும் நான் கேட்பேன், என்ன வேணாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்ல, ஜிமின் ஆஹா 7:30 சனி அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்ருக்கான். சரி என்ன தான் சொல்கிறான் பார்க்கலாம் அப்படின்னு தயாங்கோ அப்படியே அவளை இறங்க பார்த்துட்டு அந்த பொண்ணை கொஞ்சம் தள்ளி நின்று பேசுறியா அப்படிங்கிறான். அந்த பொண்ணு அப்படியே முழிக்கா, என்னமோ சொன்னேன், என்ன செய்வேன்னா, எது சொன்னாலும் எது சொன்னாலும் ஓ எது சொன்னாலும் செய்வியா, உன்கிட்ட நான் கேட்குறதுக்கோ பார்க்குறதுக்கோ அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணுக்கு ஒரு நிமிஷம், என்னடா அங்கே 15-20 பொண்ணுங்க இருந்தாங்க, அதுலேயே நான் ஒருத்தி தான் அழகாக இருக்கேன்னு மாடல்லாம் பண்ண சொல்லிட்டு இப்போ என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்னு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம என்ன அவ்வளோ அழகாக இல்லையா அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்றா. ஜிமினோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க தயாங்கோ அப்படியே அவளை இறங்க மறுபடியும் பார்த்துட்டு, நான் கேட்டு உன்ட்ட வாங்குற அளவுக்கு உன்ட்ட ஒன்றும் இல்லை, நீ ஒரு மாடல், என்னோட கம்பெனிக்கு மாடலாக வர தகுதி அது மட்டும்தான் உன்ட்ட இருக்குது, அதுவுமே இந்த ஷோ முடிஞ்சால் தான் தெரியும். இந்த ஷோவில் நீ வின் பண்ணி அதில் உன்னோட பேர் வந்துச்சுன்னா ஓகே, ஃபர்தராக நம்ம டீல் போட்டு நீ என்னோடய கம்பெனிக்கு மாடலாக இருக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுவுமே நடக்காது. ஸோ உன் டேலண்ட்டுக்கு தான் இங்கே வேலை, தேவையில்லாத வேலைலாம் என் முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன்னா அதுவும் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு கொஞ்சம் கராராகவே சொல்கிறான். பொண்ணு கொஞ்சம் பயம் வந்தது. அவள் வேறு மாதிரி நினச்சி அவனை மயக்கிடலான்னு நினச்சிப்பா. பட் தயாக விடுவானா அப்படியே முறைச்சி எரிக்கிற மாதிரி பார்க்க, ஆத்தி இவன்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும்னு அந்த பொண்ணு பயந்து பண்ணிக்க. ஜிமினோ தேவையா அவனுக்கு இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, சரி மச்சான் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க. அடுத்ததான் அவனுங்களுக்கு 2-3 நாளைக்கு செம்ம ஒர்க்காக இருக்குது. பிகாஸ் அந்த ஃபேஷன் ஷோ வரனால தயாங் வந்துட்டு அது மட்டும் பார்க்கல, அவனுக்கு 2-3 கம்பெனிஸ் இருக்குது. ஸோ எல்லா வேலையும் அவனே தான் பார்ப்பான். அப்படியே சுற்றிட்டு இருக்கனால அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. நைட்டு வீட்டுக்கு வரான், மறுபடியும் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து அப்படியே தயாங்கா விட்டுட்டு இவனை சுற்றி வளைக்குது ஜிமின். இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன அப்படின்னு பார்க்குறான். கண்ணா இந்த சாப்பாட்டை கொஞ்சம் தயாங்கிட்ட, ஏன் சார் வந்து இங்கே சாப்பிட மாட்டாரோ அப்படின்னு ஜிமின் கேட்க, அவங்க அம்மாவோ ஜிமின் மண்டையில் கொட்டி, கொண்டு போய் கூடனா கூட ஏன்டா கேள்வி கேட்க, ஏம்மா நீ எல்லாம் தாயா, அவனுக்கு பெத்தியா என்ன பெத்தியா, நான் தானே உன் பிள்ளை, எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு எடுத்துகிட்டு தரணும் உனக்கு ஒரு நாளாக தோணியிருக்கா, ஆனால் அவனுக்கு கொண்டு போய் கொடுன்னு என்னை அடித்து வேற துரத்துறீங்க. சொல்ல போனால் அவனை விட நான் தான் மாத கணக்கில் முன்னாடி பிறந்தவன், எனக்கு இந்த வீட்டில் மரியாதை இருக்கா அப்படின்னு ஜிமின் புலம்ப. டேய் புலம்புனது போதும், நீ தான் கல்யாணம்னு சொன்னாலே வேன் வாய் பழந்துட்டு வரியே, ஆனால் அவன் தான் வேணாங்கிறான். அப்போ வேணாங்கிற பிள்ளைக்கு தானடா ஃபஸ்ட்டு செய்யணும். இது என்னடா லாஜிக்கு, வேணாங்கிறவனுக்கு செய்வாங்களாம், வேணுங்கிறவங்க செய்ய மாட்டாங்களாம், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு ஜிமின் புலம்ப. உனக்கு ஒன்றும் புரியவேனா, இதை கொண்டு போய் கூட அப்படின்னு அவங்க அம்மா தட்டை கை கொடு. தாயே நீ எல்லாம் இருக்க பாரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, டேய் ஃபஸ்ட்டு போடா அவன்கிட்ட போய் பேசுடா, என்னத்தை பேச, அவன் சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் கேட்டு இங்கே எந்த பொண்ணு கிடையாது, இந்த உலகத்திலே அப்படி ஒரு பொண்ணு இல்லை, கடல்லே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவனுக்கு போடுற ரூல்ஸ் எல்லாம் கேட்டு எவ்வளோ அவனுக்கு பொண்டாட்டியாக வரமாட்டா, வேலைக்காரியாக வேணா வீட்டுக்கு வரலாம். என்னடா சொல்கிற, அப்படி என்னத்தை சொன்னான் அப்படின்னு சொல்ல, ஜிமினோ தயாங் சொன்னதெல்லாம் சொல்ல எல்லோரும் தலையில் கை வச்சு, சுத்தம் இந்த ஜென்மத்தில் இவனுக்கு கல்யாணம் ஆன மாதிரி தானே உட்காந்துடுறாங்க. இங்கே ஜிமினோ சாப்பாடை நான் கொண்டு போய் கொடுத்தே ஆகணுமாங்கிற மாதிரி பார்க்க, வேறு வழி இல்லை ராசாங்கிற மாதிரி அவங்க அம்மா மறைக்க, போய் தொலைகிறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஜிமினோ கொடுக்கலன்னா இவங்க திட்டுவாங்க, கொடுத்தா அவங்க கத்துவான், ஏன்டா இந்த இருக்கிற வீட்டில் கீழே வந்து திங்க கூட ஒரு நாள் முடியாதா அப்படின்னு புலம்பிக்கிட்டே போய் டோரை நாக் பண்ணிட்டு ஜிமினோ பிளேட்டோட நிற்க தயாங்க அப்படியே என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான்.
ஏன்டா உன்னை சாப்பிட ஒரு ஆள் வேறு வந்து கூப்பிடணுமோ? ஏன் கீழே வந்து சாப்பிட்டா சாரோட கிரீடம் குறைஞ்சிடுமோ? நான் உன்கிட்ட சாப்பாடே கேட்கலையே. நீ கேட்கல, வீட்டில் இருக்குதுங்கள அதுங்க என்னை விற்க விட்டால, இதா தின்னு அப்படின்னு சொல்லி கொடுக்க. எனக்கு ஒன்றும் வேணாம், நீயே கொட்டிக்கோ அப்படின்னு சொன்னான். அப்பா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து ஜிம்மின்னு சாப்பிட. என்னடா இப்போ எதுக்கு வந்த அத்தை சொல்லு. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதான் நீ சிஇஓவாக இருக்க அப்படின்னு நான் வாய்க்குள்ளே புலம்பிட்டேன். வந்து மச்சான் காலையில் சொன்னதெல்லாம் என்ன சொன்ன? இது எழுந்துச்சு. டே உனக்கு கல்யாணம் பொலின்னு ஒரு அறை ஜிம்மின்னு சாப்பாட்டோட அப்படியே தயார். என்ன ஏண்டா அடிச்ச அப்படின்னு கணத்தில் கவிக்க. எத்தனை டைம் சொல்கிறது, கல்யாணம் கருமாதின்ட்டு இங்கே அதுன்ட்டு பேச்சு வச்சுக்காதீங்கன்னு. எனக்கு தான் அது பிடிக்கலன்னு சொல்லலை, எனக்கு தேவை இப்போதைக்கு பிஸ்னஸ் பார்க்கணும். தேவையில்லாமல் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு எதையாச்சும் வந்து சொல்லிட்டு இருந்தேன். எப்போ தயாங்க பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சானோ அப்போலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே வீட்டை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி வேற இருக்கான். அவன் ஏதோ ஒரு மூட் அப்செட்லேயே இருக்கிறான். இதுக்கு முன்னாடி அவன் அப்படி இல்லை. ஃபேமிலிக்கும் அவன் ஏன் இப்படி இருக்கான் எதுவுமே தெரில. ஜிமினோ அதுக்கேண்டா என்ன அடித்த, அடிக்காமல் கூட சொல்லிக்கலாம்ல. அடித்து சொன்னாதான் புரியும், அதுக்கு தான் அப்படி சொல்ல. சரிடா எப்பா உன்ட்ட வந்தான் பாரு, என் தாய் இருக்கே தாய், அதை போய் பார்த்துக்கிறேன்னு. எம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஜிமின்னு கோவமாக வர. என்னடா கன்னத்தில் ஏதோ சிகப்பாக இருக்குது. சிகப்பாக இருக்கா? எல்லாம் உங்கள் அண்ணன் மகன் வர்ணஜாலந்தான். என்னடா சொல்கிற? அடிச்சுட்டாமா அப்படி. எதை அடிச்சிட்டானோ அப்படின்னு அவங்க அம்மா 2 கணத்தில் கை வச்சுக்க. நீ போகாமல் எஸ்கேப் ஆகி என்ன மாட்டி விட்டல அப்படின்னு. இல்லைடா தம்பி இப்போ வாங்கிட்டு அவன்கிட்ட போய் கல்யாணம் கருமாதி அந்த கிறுக்கு பையன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு உசுரை எடுக்கிறான். நீங்கள் என்னென்னா அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்கிட்ட சொல்லி ஏன் உசுரை எடுக்கிறீங்க? ஏன்டா இந்த குடும்பத்தில் பிறந்தேன்ட்டுக்குன்னு ஜிம்மின் புலம்பிட்டே அவன் பாட்டுக்கு போயிடுறான். இங்கே தயாங்கோ எதையோ நினச்சிட்டு அப்படியே உருனே அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே அப்படியே தயாங்க பரபரப்பா ஏய் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரான். தோ வந்துட்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வரான். 2 பேரும் ரொம்ப அவசரமாக கிளம்பி இவனுங்க எங்கடா இப்போ போகிறானுங்க அப்படின்ட்டு. சரி எப்பவும் போல் பொண்ணுங்க ஃபோட்டோவை தான் நம்ம அவனுங்க ஃபோனுக்கு அனுப்பிச்சி விட்ருவோமே, அதே மாதிரி அனுப்பிச்சி விட்றலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. அதுதான் சரி நேரில் சொல்லி அடி வாங்கிறதுக்கு ஃபோனில் ஃபோட்டோ அனுப்புவோம், பார்த்துட்டு அவனே சொல்லிட்டோம் அப்படின்னு. எப்போவுமே தயாங்க்கு இதை அனுப்பிச்சிட்டே தான் இருப்பாங்க. சில ஃபோட்டோஸ்லாம் பார்க்க கூட மாட்டா, ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவான். இவங்களும் ஓயாமல் ஒவ்வொரு ஃபோனு போட்டாவோ அனுப்புகிறதே வேலையாக வச்சுருப்பாங்க. இப்போ ஜிமினும் தயாங்கும் 2 பேரும் கிளம்பி ஃபேஷன் ஷோக்கு தான் வரானுங்க. வரும்போதே அப்படியே தயாங்க நல்லா ஜிமின்கிட்ட பேசிட்டு வந்தேன். திடீர்னு இன்னும் மூஞ்சி அப்படியே ரொம்ப கருணை கூடமாகுது. ஜிமின் யாரை பார்த்து இவன் மூஞ்சி இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்க அங்கே ஜேகே அப்படியே நக்கலாக கை கழுவி தயாங்க பார்த்துட்டு இருக்கான். ஆத்தி இவனுங்களா எதிரும் புதிருமா காலேஜ்லேயே அடிச்சுக்கிட்டு உருளுவானுங்க, இப்போ இங்கே பார்த்தா விளங்கிருமே 2 பேரும். இவன் தான் இவனுக்கு எப்போவுமே எதிரியா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இவன் வருவான்னு தெரிஞ்சிருந்தா இந்த ஃபேஷன் ஷோக்கே வந்திருக்க மாட்டேனே அப்படின்னு ஜிமின் ஒரு பக்கம் வளம்பிக்கிட்டு இருக்கான். பிகாஸ் தயாங்க்கும் ஜேகேக்கும் காலேஜ் டேஸ்லேருந்தே ஆகாது. 2 பேருமே வந்துட்டு இவனுக்கு ஈக்குவலாக தான் இப்போ ஜேகேவும் வந்துட்டு கம்பெனிலாம் வச்சுருக்கான். ஸோ 2 பேருக்கும் தான் எப்போவுமே போட்டி நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஃபேஷன் ஷோ கூட அப்படி தான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு அழுக வராத குறையாக வந்து வாடா மச்சான் உட்காருவோம் அப்படின்னு விஐபி உட்கார இடத்துல போய் தயாங்க உட்கார வச்சுட்டு உட்காரான். அப்படியே பக்கத்தில் தான் ஜிமினுக்கு இந்த பக்கம் வந்து உட்காந்து ஹாய் அப்படிங்கிறான். அப்போ ஜிமினோ ஆத்தி வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பாராசா உனக்கு உட்கார இடமே கிடைக்கலையா, இங்கே தான் வந்து உட்காரணுமா, அதான் விஐபிங்கன்னு அத்தனை சீட் இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஹாய் வேறு எப்படா மச்சா இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு ஜிமினை பார்த்து கேட்க. ஐயோ மச்சான் நல்லா இருக்கேன்னு சொல்ல எனக்கும் ஆசை தான், ஆனால் இந்த பரதேசி அடிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பார்க்க தயாங்க அதுக்கேற்ற மாதிரியும் அப்படியும் முறைச்சிட்டு இருக்கான். டே உனக்கு அவனை பிடிக்கலைன்னா நான் என்னடா பண்ணுவேன், எனக்கும் உனக்கு மாதிரி அவன் எனக்கு ஃப்ரெண்டுடா, என்னை கூட பேச விட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கமிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த பக்கம் அப்புறம் திரும்பவே இல்லை. ஜேகேக்கும் நல்லா இது தெரியும் தயாங்கனால தான் ஜிமினும் பேச மாட்டேங்கிறான், இருந்தாலும் வேணுக்குன்னே தான் அவன் பண்ணுறான். அப்போ தயாங்கோ ஜிமினை அப்படியே போத்தி விட்டான்னு பார்க்குறேன், என்ன கண்ணை பழுத்துரும் ஆத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் 2 கணத்தை கை வச்சுட்டு ஐயோ ஏன்டா அப்படி கொள்றீங்க, இங்கேயும் மாடா அவங்க அக்க போரு அப்படிங்கிற மாதிரி அவன் உட்காந்துட்ருக்க. அப்போது ஃபேஷன் ஷோவும் ஸ்டார்ட் ஆகுது. நீங்களோ பரபரப்பா உள்ளே வந்துட்டு கால் பண்ணி அண்ணா எங்கே இருக்க, நீங்கள் வேறு யாரும் இல்லை நம்ம ஜேகேயோட சிஸ்டர் தான், நீங்கள் தான் ஃபேஷன் டிசைனரு, நீங்கள் இப்போ தான் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்ருக்கீங்க, முடிக்கல லாஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் நல்லா டிசைன் பண்ணுவீங்க, ஜேகேக்கு நிறைய டிசைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதனால் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுன்ட்டு உங்கள் பிரதர் உங்களுக்கு ஆசையாக வந்துட்டு அவனோட கம்பெனி மாடலுக்கு உங்களை டிசைன் பண்ண சொல்லியிருப்பான். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி டிசைன்லாம் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் அந்த ஷோக்கும் நீங்கள் உங்களை வர சொல்லியிருப்பான். ஸோ ஏன்னா வின் பண்ணால் டிசைனரை பார்க்கணும்ல, அதனால் நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க. வந்துட்டு இப்போ நின்றுட்டு அண்ணா எங்கே இருக்கா அப்படின்னு கால் பண்ணிங்க. ஜேகேவை கூட இருக்கல
அப்படியே உள்ளே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நான் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக ஸ்டேஜ் கிட்ட வரீங்க. பட் முன்னாடியெல்லாம் வந்து ஜேகே உட்காந்துருக்கான், நிறைய கூட்டமாக இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போகலாமா வேணாமா அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. அதுக்குள்ளே ஃபேஷன் ஷோ ஸ்டார்ட் ஆகுது. சரி நான் அங்கேயே நின்று பார்ப்போம் அப்படின்னு தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ 1 by 1 மாடல்ஸ்லாம் நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. தயாங்க்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் அப்படியே பார்க்குறான். நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு அப்படியே கெத்தாக உட்காந்துட்டு இருக்கான். ஜேகே அத்தையும் பார்க்கலாங்கிற மாதிரி அவனும் அப்படியே 2 பேரும் ஒருத்தர் முறைச்சிட்டே கணுங்க. நடுவில் ஜிம்மின் மாட்டிக்கிட்டு, ஐயோ 2 எரிமலைக்கு நடுவில் நான் மாட்டிக்கிட்டேனிங்கிற மாதிரி அவன் உட்காந்துட்டு இருக்கான். அப்போது தயாங்கோ யார்ரா வின் பண்ணுவா அப்படின்னு ஜிம்மின்ட்டு என்ன கேட்ட மச்சான், யார்ரா வின் பண்ணுவா, இந்த கொஷின் இப்போ ரொம்ப அவசியமா அப்படின்னு. கண்டிப்பாக நீ தான் மச்சான். ஏன் அப்போ நாங்களாம் ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு ஜேகே சொல்கிறான். இவன் வேறன்னு அது இதுக்காக என் மச்சான் காலும் பகலும் அப்படியே கண்ணுறங்காமல் உழைச்சிருக்காண்டா, அதனால் சொல்கிறேன். அவனுக்கு தான் ஏன் இந்த டைம் மாறும், நான் மாற்றி காட்டுவேன் அப்படின்னு ஜேகே சொன்னான். டே அடக்க மாட்டீங்க போலியே, இப்போ இங்கே ஃபேஷன் ஷோ நடக்க போதா இல்லை ஃபைட்டிங் ஷோ நடக்க போதான்னு தெரில அப்படின்னு அவன் புலம்பிகிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தராக வர தயங்க பெருசாக நம்பிக்கை நம்மளோட தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற இது சந்தோஷத்தில் உட்காந்துட்டு இருக்கான். அவனோட கம்பெனியும் வருது, அந்த மாடல் வரா நடந்து வரா, அதை பார்க்குறான். நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் ஏதோ குறையாக இருக்க மாதிரியே இருக்குது அவனுக்கு. சரி பார்த்துக்கலாம், இவ்வளோ நேரம் பார்த்ததில் நம்ம ட்ரெஸ்ஸை விட எதுவும் பெருசாக ஒன்றும் இதாக இல்லை அப்படின்னு நினச்சிருக்கேன். அடுத்ததாக ஜேகேவோட கம்பெனி ஹீரா ஃபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் ஒரு பொண்ணு நடந்து வரா. ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குது. தயாங்கே ஒரு நிமிஷம், இது யார் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜேகேவோ எல்லோரும் மெய் மறந்து பார்க்கறத பார்த்து அவனுக்கு செம்மையாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம தங்கச்சி நம்ம மானத்தை காப்பாற்றிட்டா அப்படின்னு. ஹீராமா தேங்க்யூ, உங்கள் நேம்லேயே தான் அவன் கம்பெனி கூட ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே நீங்களும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அந்த பொண்ணு வந்து நடந்துட்டு போனதுக்கப்புறம் மார்க்லாம் போட்டது, அதில் வின் பண்ணது வேறு யாரும் இல்லை, உங்கள் கம்பெனியே தான். ஸோ இப்போ நம்ம வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணுற நேரம் அனௌன்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கம்பெனி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது தயாங்கோ மனசே இல்லை, ஓ இப்போ நம்ம ட்ரெஸ்ஸை விட இது தான் நல்லாயிருக்கு, ஸோ இவங்க தான் வின் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடுப்பில் தான் இருக்கான். அப்போ ஜேகேவும் அப்படியே என்ன அப்படியே அமைதியாகிட்ட, உன்னோட ஆள் இப்படின்னு ஜெயிக்க போகிறதில்லன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது ஆரம்பந்தான், இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜேகேவை பார்த்து அப்படியே தயாங் முறைக்கா ஜிமினோ, இவன் வேற வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு. தயாங்கோ இப்போ வேணால் நீ ஜெயிக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் நீ முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு அப்படியே அவனை முறைச்சிட்டு இருக்கான். இப்படியே 2 பேர் முறைச்சிட்ருக்கா. அங்கே த வினர் இஸ் ஹீரா ஃபேஷன் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஜேகே அப்படியே சிரிச்சிட்டு பூரி அப்படிங்கிற மாதிரி கெத்தாக எழுந்துச்சு நிற்கிறான். அப்படியே தயாங் முறைச்சிட்டே இருக்கான். அப்போது கரெக்டாக அவன் ஃபோனுக்கு டொயின்னு ஒரு சவுண்டு, என்ன மெசேஜ் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு ஒரு ஃபோட்டோ அவங்க அம்மா தான் அனுப்பியிருக்காங்க. என்னது இது ஃபோட்டோ, உங்களுக்கு ஒரு வேற இல்லை, நேரங்காலம் தெரியாமல் பொண்ணை பார்க்கறதுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறாங்கன்ட்டு அதை டெலீட் பண்ணலான்னு நினைக்கிறான். அப்புறம் ஏதோ எதுக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு சரின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்து மெய் மறந்து போயிடறான். வாவ் இவ்வளோ அழகாக இருக்கா, இப்படி ஒருத்தியை பார்த்துருந்தா என்னைக்கும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிப்பேங்கிற மாதிரி அவன் அப்படியே பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை அப்படியே தடவிட்டுக்க. இங்கே ஜிம்மினோ அப்படியே மேடையில் பாயை பொழுது பார்த்துட்டுருக்கான். பிகாஸ் ஜேகே மேலே ஏறும்போது உங்களையும் கை காமிச்சிருப்பான். நீங்கள் வந்ததை பார்த்துட்டு அவனும் கை காமிக்க, நீங்கள் அவங்க கூட வந்து ஸ்டேஜில் நிற்கிறீங்க, உங்களுக்கு தான் அங்கே அவார்டு கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமினோ டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அங்கே அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க, இந்நேரம் இவனுக்கு புகை எரிஞ்சிருக்கணுமே, கடுப்பில் ஏதாவது கத்துவான்னு பார்த்தா என்ன லூஸு மாதிரி சிரிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி ஜிமினோ தயாங்க பார்த்துட்டு ஒருவேளை அதிர்ச்சியில் பைத்தியமாயிட்டானோ அப்படி சொல்லிட்டு மச்சான் அப்படின்னு என்ன பார்க்குறான் அப்படின்னு ஃபோனில் எட்டி பார்க்குறேன். அப்போ தான் ஜிம்மன் பார்த்தா உங்கள் ஃபோட்டோ, என்னடா இந்த பொண்ணு ஃபோட்டோ ஓன்ட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த பொண்ணு அப்படின்னு தயாங்க பார்த்து நிமிடுறான். அங்கே நிற்கிறாளே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்போ தான் தயாங்க நிமிர்ந்து பார்க்குறான். ஆமாம் மச்சான், இவ தான் நம்ம ஜேகேவோட, எதோ நம்ம ஜேகேவா அப்படின்னு அவன் கடுப்பாக. இப்போ இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு, இல்லைடா ஜேகே இருக்கால அவனோட சிஸ்டர். ஆமாம், அந்த ஹீரோ ஃபேஷன் இருக்குல்ல அதுக்கு ஃபேஷன் டிசைனரும் அவள் தானா. இப்போ அந்த பொண்ணு நடந்து வந்துச்சு, அந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணது அவள் தானா. ஓ அப்படின்னு தயாங்க பார்த்துட்ருக்கான். மச்சான் அவன் வின் பண்ணிட்டான்னு எதுவும் சே, இந்த ஒரு வின்னிங் மட்டும்தான் அவனுக்கு, இனி நடக்காது.
என்ன இவன் ஒரு மாதிரி பேசுகிறான் மச்சான் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்போ ஜேகே அப்படியே நக்கலாக அங்கேருந்து சிரிக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியல, நீங்கள் நார்மலாக தான் நின்றுட்டுருக்கீங்க. அவங்களும் உங்ககிட்ட வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணிங்க அது மாதிரிலாம் கேட்குறாங்க. நீங்கள் அதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்க, நான் இப்போ தான் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன், ஃபேஷன் டிசைனிங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஃபேஷன் டிசைனர்னு சொல்கிறீங்க, சாரீ வியர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, மாடலாக வந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏங்க டிசைனர்னால் இப்படி தான் இருக்கணும்னு இருக்கா என்ன, எனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, குடும்ப பொண்ணாக தான் இருக்கா அப்படின்னு ஜிமின் நினச்சிட்டு இருக்கான். இங்கே தயங்கவங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்படியே ஃபோனில் ஃபோட்டோவையும் பார்க்குறான். இப்போ வேணா நீ வின் பண்ணியிருக்கலாம்டா, இனிமேல் உன்னால் வின் பண்ணவே முடியாது, இனிமே அதுவும் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கொடூரமாக பார்த்துட்ருக்கான். அப்படியே ஜிமினும் இவன் பார்வையே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்க, சரி போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அவன் கூட சேர்ந்து வெளியே வந்துடுறான். ஆனால் ஜிமினுக்கு ஒரே குழப்பம், அந்த பொண்ணு ஃபோட்டோவை இவன்கிட்ட எப்படி கேட்கலாமா, கேட்டால் வேறு அடிப்பானே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்தது தயாங்க அப்படியே அவங்க அம்மாவை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகிறான். என்னடா இவன் என்னைக்கு நான் திருநாளாக இன்றைக்கி சிரிக்கிறானே, இத்தனை வருஷமாக சிரிக்கிறதெல்லாம் மறந்துல இருந்த அந்த பயபுள்ள என்ன நடக்குது அப்படின்னு ஜிமின் புலம்பிக்கிட்டே பின்னாடியே வர. அப்போ அவங்க அம்மாவை குறுக்க வந்து, என்ன தம்பி முடிவு பண்ணியிருக்கா, ஏதாச்சும் சொல்லு, நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கோம், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு. மாம், எனக்கு இப்போ மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதான் டெய்லியும் சொல்லிட்டு இருக்கேடா அப்படின்னு ஜிமின் பார்க்க. ஆனால் என்ன ஆனால் அவனாங்கிறான் அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் இவ்வளோ கம்பல் பண்ணுறனால ஆஹா ஏதோ பிளான் பண்ணிட்டான். நான் இப்போ லாஸ்ட்டாக ஒரு பொண்ணு ஃபோட்டோ அனுப்பி, ஆர்த்தி, அது இவனுக்கு பொண்ணு பக்கத்துக்கு அனுப்பின ஃபோட்டோவா, அதோ அந்த பொண்ணு, அவள் ஜேகேவோட சிஸ்டர்னா, இவன் இவன் சிரிச்சதே சரியில்லை. அப்போது ஐயோ தப்பாச்சே ஜிமினா, இது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு ஜிமின் புலம்பிட்டு இருக்கா. அப்படியே வாய்க்குள்ளே தான் எல்லாத்தையும் புலம்பிட்டு இருக்கா ஜிமின்னு. ஸோ தயாங்கும் அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்டு, உங்களுக்கும் பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னடா இவன் ஓகே சொல்லிட்டான்னு அவங்க அம்மாவே ஆச்சரியத்தில் நின்றுட்டுருக்காங்க. ஓகே மம்மி நீங்களே பார்த்துக்கோங்க மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு போகிறான். அவங்களுக்கும் அப்பா, எனக்கு அந்த பொண்ணு ஃபோட்டோவை பார்க்கும்போது தோணுச்சு, அவ்வளோ அழகாக இருக்கா, எப்படியும் பையனுக்கு அவளை பிடிக்கும்னு நினச்சேன், அதே மாதிரி பார்த்ததுமே விழுந்துட்டான், என் பையனுக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், தன்னால் கல்யாணம் வேணாண்டா, இப்போ நீங்களே பாருங்கம்மான்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த அளவுக்கு இப்போவே மாற்றிட்டான். ஃபோட்டோவில் ஒரு பார்த்ததுக்கே இப்படின்னா நேரில் வந்து குடும்பம் நடத்தினா என் பையனை நல்லா மாற்றிடுவான். உன் பையனை நல்லா மாற்றிட்டாலும் அவன் எதுக்கு சொல்லிட்டு போகிறான்னு எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்னு ஜிமின், இல்லை இது நடக்கவே கூடாது அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவங்கள பார்த்ததுமே அவனுக்கு ஒரு சிஸ்டர் ஃபீலிங், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்னசென்ட்டாக தெரியுது, சின்ன பொண்ணு அப்படின்லாம் யோசிக்கிறான். இப்படி யோசிச்சுட்டு இருக்கான். மற்றவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க, தயாங்கோ ஏதோ நினச்சிட்டு இருக்கான். இப்படியே அந்த டேவும் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே அவனை பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. இவனும் எதுவுமே நடக்காத மாதிரி ஆஃபீஸ்க்கு ரெடியாகி வந்துட்டுருக்கான். என்னடா இவன் நேற்று தான் ஓகேன்னு சொன்னான், இன்றைக்கி நம்ம இப்படி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஜிமினை இடிக்க, நான் என்னம்மா பண்ண முடியும் அதுக்கு அப்படிங்கிறான். ஜிமின் ரெடியாக போகலாமா அப்படின்னு தயாங்க வந்து நிற்க. அப்போ அவங்க அம்மா வந்து, என்னப்பா நேற்று தான் சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா சொன்னேன், பொண்ணு பார்க்க போகலான் இருந்தா நீ பாட்டுக்க பொண்ணு பார்க்க. மாம், அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், நீங்களே பார்த்துக்கோங்க. நாங்கள் பார்க்கறதெல்லாம் சரிதான், இருந்தாலும் நீயும் எனக்கெல்லாம் டைம் இல்லைம்மா, அது மட்டும் இல்லை கல்யாணத்தை கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு 10 நாளில் முடிக்கிற மாதிரி பாருங்கள், எனக்கு அப்புறம் ரொம்ப ஒர்க் இருக்குது அதுக்கு, அதனால் அந்த 10 நாளுக்குள்ளே முடிச்சிங்கன்னா நான் கல்யாணம் பண்ண ரெடி, அதுக்கு மேலே போச்சுன்னா சாரி மேம், அப்புறம் என்னால் முடியாது. இவங்க வந்துட்டு ஐயோ என்ன இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா ஜோசியம் பார்க்குறது உங்களுக்கு பழக்கம். ஸோ அவங்க அம்மா ஜோசியம் பார்த்துருப்பாங்க, இவனுக்கு இந்த 1 மந்த்துக்குள்ளே கல்யாணம் பண்ணலன்னா அதுக்கப்புறம் கல்யாணமே நடக்காதுங்கிற மாதிரி அவர் சொல்ல, ஐயோ சீக்கிரமே அவனுக்கு கல்யாணம் பண்ணணும், அதனால தான் ரொம்ப பரபரப்பாக பொண்ணு தேடிப்பாங்க. இவன் இப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெருசு, அதுலேயும் 10 நாளில் பண்ணலன்னா அப்புறம் பண்ண மாட்டானே, அதுவும் இல்லாமல் இந்த 1 மாதம் முடிஞ்சிடுச்சுன்னா கல்யாணம் யோகமே இல்லாமல் போயிடும், என் பையன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கும், சரிப்பா நாங்கள் போய் பார்த்துறோம், ஆனால் கல்யாணத்துக்கெல்லாம் வருவல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க, என்ன இந்த அத்தை லூசு மாதிரி கேட்குதுன்னு ஜெமினோ, கல்யாணத்துக்கு இவன் இல்லாமல் எப்படி அத்தை அப்படின்னு, இல்லைடா இவன் போகிற பக்கம் பார்த்தா ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணி சைன் பண்ணி கொடுத்தா போதும்னு சொன்னாலும் சொல்லிடுவான், அதான் அத்தை அவனுக்கே அந்த ஐடியா இல்லாட்டி நீ எடுத்து கொடுப்ப போல அப்படின்னு. ஆமாம் இல்லை காதில் வாங்கிட போகிறான் ராதக, அதையே செஞ்சுருவான் அப்படின்னு அவங்க அம்மா பயப்பட. தயாங்கோ அப்படி, எனக்கு டைம் இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன், நீ உனக்கு ஹாஃப் டே தான் லீவு, போய் பொண்ணை பார்த்துட்டு வா. எதை நானா அப்படின்னு ஜிமின் மொழிக்க, ஆமாம் நீ தான், நான் இல்லைனா அந்த இடத்துல நீ தானே இருக்கணும், அதுக்குன்னு இதுக்குமாடா டேய்
உனக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க, அதுக்கேண்டா நான் போகணும், நீ இல்லடா போகணும், பொண்ணு பார்க்க போகிறதையே வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்கிறானே இவன் நல்லா வச்சுக்கிட்டு, ஆளை பார்க்கவே சரியாக தோணலையே, எப்படி ராசா கல்யாணத்துக்கெல்லாம் வருவில்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்க, கல்யாணத்துக்கோ ஆஃப் டே தான் லீவ். எது யார் சாமி இவனெல்லாம் பெத்திங்களா இல்லை செஞ்சிங்களா, என்ன டிசைன்னே தெரில அப்படின்னு சொல்லி ஜிமின் முடிச்சிருக்கா. உனக்கும் ஆஃப் டே தான் எனக்கு லீவுன்னு சொன்னேன், சீக்கிரம் முடிச்சுட்டு வந்து சேர்ற வழியை பாரு. அது சரிடா அப்படின்னு அவன் மடையாட்டி நிற்கா. இங்கே அவனும் ஆஃபீஸ் கிளம்பி போயிடான், மற்ற குடும்பமே கிளம்பி வருது. அவங்க அப்பாவோ அப்படியே கோவமாக ஜிமினம் இருக்கா. நான் என்ன பண்ணேன்னு என்ன மறைக்கிறீங்க மாமா, உங்கள் பையன் போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஏண்டா நீ தான் கூடயே சுற்றுற, ஆனால் இதை சொல்லிடுங்க, கூட சுற்றுறேன். நான் அவன் கூட சுற்றுறதெல்லாம் சரி, நான் சொல்கிறத என்னைக்காவது அவன் கேட்டிருக்கானா, அவன் சொல்கிறத தான் நான் கேட்டுட்டு சுற்றிட்டு இருக்கேன், ஏயா உண்மை தெரியாமல் ஏன் உசுரை எடுக்கிறீங்கன்ட்டு ஜிமின் புலம்பிட்டு ஒரு வழியாக அவங்க வீட்டுக்கு வந்து. ஆக்சுவலி உங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் வந்துட்டு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் தாரா வந்துட்டு கிளாஸ்மேட்ஸ், 2 பேருமே ஒரே காலேஜில் படிக்கிறீங்க, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு கூட. தாராவோட ஃபோனில் தான் உங்கள் ஃபோட்டோ ஒரு டைம் அவங்க அம்மா பார்த்துருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்கன்ட்டு உங்களை பற்றி விசாரிச்சு, அப்போ தான் ஒரு ஃபோட்டோ மட்டும் எனக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதை தான் தயாங்க்கு அனுப்பியிருப்பாங்க. இப்போது தயாங்க் ஓகே சொன்னதும் அவங்களும் அவங்க அப்பா கிட்டே பேசி அவர் வந்துட்டு, எப்படி என்ன இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ்லாம் இல்லை, தெரிஞ்சவர் பிஸ்னஸ் பார்ட்னர் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அதான் பிஸ்னஸ் பார்ட்னர் தானே, நீங்கள் பேசி பாருங்கள், ஏன் அந்த பொண்ணு நம்ம பொண்ணு மாதிரி தான் இப்போ தான் படிச்சிட்ருக்கா, எப்படி கல்யாணத்துக்கு ஊற்றுவாங்க, நீங்கள் தான் கேளுங்களேன், ஒரு டைம் நம்ம போய் பார்க்கலாம், அவங்க ஓகே சொன்னா தான் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மண்டையே கழுவா. அவங்க அப்பாவும் சரின்னு உங்கள் அப்பா கால் பண்ணியிருப்பாரு. உங்கள் அப்பாக்கோ சடனாக அப்படி கேட்கவும், அவள் இப்போ தான் படிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்ல, இல்லை இந்த மாதிரி என் பையனுக்கு ஜாதகம் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் நடந்தெல்லாம் சொல்ல, கல்யாணம் பண்ணாமல் போயிட்டா ஏதாவது அப்படின்னு அவங்க அம்மா பயப்படுறா, அதான் அப்புறம் கல்யாணமே நடக்காதொன்று அதான் அப்படிங்கிற மாதிரி அவர் உள்ள எதையுமே மறைக்காமல் ஓப்பனாகவே சொல்லிடுறாரு. இருந்தாலும் பெரிய இடம், நீங்களும் அதே தான், குறைஞ்சதில்லை, 2 பேரும் ஈக்குவல் தான். நீங்கள் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கீங்களேங்கிறத அவங்க அப்பா யோசிச்சுட்ருப்பாரு. இருந்தாலும் சரி நல்ல இடமா வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு உங்கள் அம்மா கிட்டே பேச, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. உடனே ஓகே சொல்லிடுறாங்க. ஏய் கல்யாணம் பண்ணிக்க போகிறது நம்ம பொண்ணு, நீ இல்லை, நீலாம் ஓகே சொல்லக்கூடாது, அவள் தான் சொல்லணுங்கிற மாதிரி உங்கள் அப்பா. அவளுக்கு என்ன தெரியும், சின்ன பொண்ணு, அதெல்லாம் என் பொண்ணு நான் சொன்னால் கேட்பா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரி, பையன் வேறு ஊரில் இல்லையே அப்படின்னு. அதாவது நீங்கள் வந்து அந்த ஃபேஷன் ஷோ வந்து வின் பண்ணதுமே வந்துட்டு அந்த கம்பெனிலேருந்து அவனுக்கு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு ஜேகேட்ட சொல்லியிருப்பாங்க. ஜேகேவோ உடனே உங்களை தான் வந்து பார்த்துருப்பான், குட்டிமா நம்ம வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கையோட அக்ரிமெண்ட் போட நம்மளை அமெரிக்கா கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னண்ணா சொல்கிற, அமெரிக்காவா, அதுக்கேம்மா நீ சோகமாகற, ஏன் அமெரிக்கா உனக்கு பிடிக்கலையாடா அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் நான் என்னால் வர முடியாதே, என்ன சொல்கிற நீ, ஆமாம் ப்ரோ எனக்கு இப்போ தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நான் எப்படி வர்றது, அச்சோ என் குட்டிமாவால் வர முடியாதா, நீ இல்லாமல் அண்ணன் போய் தனியாக எப்பட்றா அப்படின்னு ஜேகே சொல்ல, அதான்ண்ணா அப்படின்னு. சரி நீயும் வந்தால் ஜாலியாக இருக்கும், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே அக்ரிமெண்ட்லாம் முடிச்சுட்டு 1 மந்த்து நமக்கு அங்கே வேலை இருக்குது முடிச்சுட்டு வரலான்னு பார்த்தேன், நீ இப்படி சொல்லிட்டியேடா பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணா எனக்கும் அதான், நீ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்குவல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படிங்க இந்த ஃபீல்டில் உனக்கு முன்னாடியிலேருந்து நான் இருக்கேன், இப்போ தான் நீ வந்த கற்றுக்குட்டி, நீ என்ன பார்த்து கேட்குற, அது இல்லைண்ணா என்ன இருந்தாலும் அப்படின்னு நீங்கள் ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர் மாதிரி சீனா போட, அடையே நான் உன் அண்ணம்மா எனக்கு தெரியும், இந்த இடத்துல அப்பா மாதிரி நானும் நிற்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் என் குட்டி தங்கச்சிக்கும் நிறைய டேலண்ட் இருக்குது, உங்களோட டேலண்ட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது தான் அண்ணன் இதெல்லாம் பண்ணுறேன், அதே சமயம் நீங்கள் படிக்கணும் அதுவும் முக்கியம்ல, சரி உன்னோட எக்ஸாம்ஸ் அனுப்பாரு, அண்ணன் மட்டும் போய் இதை பார்த்துக்கிறேன், நான் 1 மந்தில் திரும்பி வந்துடுவேன், அப்படியும் நிறைய நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டு, சரிண்ணா அப்படின்னு நீங்கள் உங்கள் பிரதரை அமுச்சு விட்டு வீட்டுக்கு வந்தால் அவங்க அப்பா அம்மா அவங்க தலையில் குண்டு தூக்கி போகிற மாதிரி உங்களுக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு உங்கள் அம்மா சொல்ல, என்னம்மா சொன்ன, உன்னை தாண்டி சொல்கிறேன், உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. அம்மா நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் இன்னும் காலேஜே முடிக்கலம்மா, எனக்கு எக்ஸாம்ஸ் வருது, இப்போ போய் அப்பா அப்படின்னு பார்க்குறீங்க, அதாம்மா நானும் சொன்னேன், ஆனால் இது என் பிஸ்னஸ் பார்ட்னரோட பையன், அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்தான், உனக்கு கூட தெரிஞ்சிருக்கும், கேடி ஃபேஷன்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்காது, இங்கேயே நம்ம ஜேகேக்கு ஈக்குவலாக இருக்கிறது அவன் ஒருத்தன் தான், அதுக்கு அந்த பையனுக்கு இப்போ இதோ ஜாதகத்தில் பிரச்சனையாண்டா, 1 மந்த்துக்குள்ளே மேரேஜ் பண்ணலாம், மேரேஜே பண்ண முடியாதுன்னு எவனோ பயமுடுத்திருக்கான்,
ஏன்பா நீங்களாம் எந்த காலத்தில் இருக்கீங்க? படித்தவங்க தானே, இன்னும் ஜாதகம் ஜோசியம்னு சொல்லிட்டு அவங்க தான் புரியாமல் பேசுகிறாங்கன்னா நீங்களுமா அப்படிங்கிறீங்க. இல்லடாம்மா, அப்பா ஒன்றும் உனக்கு பிடிக்காத எதையும் செய்ய மாட்டேன், அதெல்லாம் கிடையாது, நாங்கள் சொன்னால் நீ செஞ்சு தான் ஆகணும், உனக்கு அந்த பையனோட தான் கல்யாணம் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறீங்க உங்கள் அப்பாவோ. ஏய் சும்மா ரெடி, அதெல்லாம் கிடையாதுடா, நீ பாரு, உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்தா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவங்க பையனுக்கு அவசரங்கிறதுக்காகலாம் ஏன் பொண்ணை நான் அப்படி கொடுக்க மாட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு உங்கள் அப்பா சொல்ல. அதானே அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பாவை ஹக் பண்ணி உங்கள் அம்மாவை, அதெல்லாம் கிடையாது, பாருங்க அவள் புரியாமல் தான் உளறிட்டு இருப்பா, ஏன் அவங்க குடும்பம் பெரிய குடும்பம், எவ்வளோ நம்மள மாதிரி நல்ல இடம் தானே, அப்புறம் என்ன, பையனும் பார்க்க நல்லா தானே இருக்கான், அந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு அவகிட்ட காட்டுங்க, மேடம் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போது கரெக்டாக உங்கள் அப்பா உங்ககிட்ட இந்த பாருடா அப்படின்னு காட்ட, நீங்களோ அதுக்குள்ளே உங்கள் அம்மா சரி சரி அது அப்புறம் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இதுக்கு என்ன நல்லா தானே இருக்கு, வெளில போயிட்டு வந்திருக்க வேர்வையாக இருக்கும் போடி அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. இந்த அம்மாவோட தொல்லை தாங்கலை அப்படின்னு புலம்பிக்கிட்டே, இப்போ என்ன அவசியம் எனக்கு கல்யாணம் பண்ணணும், எவனோ ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகுதுக்கு நான் தான் பலிகடாவா, ஏன்டா இப்படி என்ன சாவடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. சரி அப்பா சொல்லிட்டார், அப்பா சொன்னால் மறுவார்த்தை இல்லைன்னு, என்ன இருந்தாலும் அண்ணன்கிட்ட இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பிரதர் இப்போ தானே வந்து ஜேகே வந்து ஃப்ளைட் ஏற்றிட்டுங்க, சரி கொஞ்சம் நேரம் சென்று பேசலாம் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. போய் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாரீலாம் கட்டி நிறையா அவங்க அம்மா அதுக்குள்ளே பூவெல்லாம் அவங்க தலையில் வந்து வச்சு விட்றாங்க. அம்மா எதுக்கும்மா இவ்வளோ, பொண்ணுன்னா இதெல்லாம் வச்சு தான் இருக்கணும், பேசாமல் இருடி, தலை கொஞ்சம் அப்படியே அடக்கம் உட்கார், அம்மா பேசாமல் இருண்ட அப்படின்ட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. கடுப்பாகுது, உட்காந்துட்ருக்கீங்க. கரெக்டாக இவங்களும் வந்துடுறாங்க. வந்தவங்களோ அப்படியே உங்களை தான் பார்க்க வராங்க. அப்போ தாரா கூடவே வரா. தாராவும் சாராவும் தான் ஃபஸ்ட்டு உங்களை உள்ளே வந்து பார்க்க வராங்க. அப்போ உங்களை பார்த்ததுமே தாரா ஹே ஹீரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும், இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேனே, நீங்கள் அப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க. தாரா நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு, பொண்ணு பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வரா. பொண்ணு பார்க்கவா? ஆமாம், என் அண்ணனுக்கு வர போகிற பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்கு நாங்கள் வராமல் வேறு யார் வருவா அப்படின்னு சாராவும் கேட்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்போ தான் உங்களுக்கு புரியுது, நம்மள தானே பொண்ணு பார்க்க. அப்போ தாரா ஓன் பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எஸ், என்னோடய அண்ணனுக்கு தான் உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவரா? நீங்கள் வந்து தயாங்க பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோவில் தாரா காமிச்சிருப்பா, உங்களுக்கு அவனை பார்த்ததுமே பிடிச்சிருக்கும், அவனை மனசில் வச்சுட்டு தான் நீங்களே கல்யாணம்லாம் வேணாம் எப்படி இதை நிறுத்திடணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்துருப்பீங்க. இப்போ அவனையே உங்களுக்கு பொண்ணு கேட்டு வரும், உங்களுக்கும் சந்தோஷம் தாங்கலை, இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. அப்போது என்னடி வெக்கம்மா, என் அண்ணன் சொன்னா உன் மூஞ்சில் 1,00,00,000 பல்ப் எரியுது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறா தாரா. அதெல்லாம் இல்லை அப்படின்னு தாராவோ ஸ்மைல் பண்ணிட்டு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, சச்சா இந்த வெக்கப்படுற சீனை பார்க்க என் பிரதர் இல்லையே, என்னடி சொல்கிற, ஆமாம் அவனுக்கு ஏதோ பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்னு கிளம்பி போயிட்டான்டி, வரலையா அப்போ அப்படின்னு நீங்கள் சோகமாக கேட்க சாரா, அச்சோ என் அண்ணி மூஞ்சி அதுக்குள்ளே சின்னதாகிடுச்சு, ஏன் அண்ணி அண்ணாவை மிஸ் பண்ணுறீங்களா பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சிச்சா அதெல்லாம் இல்லை அப்படின்னு அப்படியே தலையை குடிச்சிக்கிறீங்க. அப்போது சாராவும் தாராவும் சிரிச்சுட்டு சாரா அவங்கக்கிட்ட அவனோட ஃபோட்டோ ஒன்று கையில் கொடுக்குறா. அண்ணி இப்போதைக்கு இதை வச்சு பாருங்கள், அப்புறமா அண்ணனை நேரில் நல்லா பார்த்து சைட் அடிங்க அடி நீங்கள் அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ எல்லோரும் வந்து உங்களை பார்க்குறாங்க. உங்களை அவங்க வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிடுது. உங்கள் தலையில் பூலாம் அவங்க அம்மா வச்சு விட்டுட்டு வந்து உட்காராங்க. உங்கள் அம்மா வந்து உங்கள் கையில் காஃபி ட்ரே கொடுத்து எல்லாத்துக்கும் போய் கொடுமா அப்படின்னு சொல்ல, நீங்களோ அப்படியே தலையை குனிச்சிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க. சும்மின்னு உங்களை பார்க்குறான், அப்படியே அடக்கமாக பார்த்தா சாந்த ஸ்வரூபியாக இன்னசென்ட்டாக இருக்கீங்க. பார்க்கவே அவனுக்கு பாவமாக இருக்குது. ஐயோ பொண்ணை பார்த்தாலே எனக்கு பாவமாக இருக்குது, இவன் என்ன செய்ய காத்துட்ருக்கானோ தெரியலையே, என்னால் சொல்லவும் முடியல, நிஜமே அப்படியே நினச்சிட்ருக்க. நீங்கள் அப்படியே அண்ணா காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ணான்னு சொன்னதும் அவனுக்கு உண்மையிலேயே ஒரு தங்கச்சி இருந்தால் அப்படி அந்த ஃபீல் ஆகிடுது. என் தங்கச்சியாகவும் நான் நினைக்கிறேன், அதனால இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, கண்டிப்பாக அவனோட இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் அப்படின்லாம் ஜிம்மி நினச்சிட்டு காஃபி எடுத்துக்கிறான். அப்புறம் எல்லோரும் அப்படியே காஃபி சாப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போது ஓகே எங்களுக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் அப்படின்னு அவங்க அம்மா தயங்க, என்ன அப்படின்னு அவங்க அப்பாவை சரி நானே பேசுகிறான்ட்டு, அது வந்து என் பையனுக்கு இன்னும் 10 நாளில் கல்யாணம் பண்ணணும். என்ன சொல்கிறீங்க, 1 மாதம் தானே சொன்னீங்க? இல்லை அவனுக்கு ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங்லாம் இருக்குன்னு வெளியூர் போகிறானா, அதனால் இப்போதைக்கு அவைலபிள் 10 நாள் தான், அதுக்குள்ளே சீக்கிரமாக என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு உடனே மேரேஜும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டான். நாங்கள் அவசரப்படுத்துகிறோன்னு நினைக்க வேணாம், உங்களுக்கு விருப்பம்னா மட்டும் சொல்லுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் டல்லாக தான் சொல்கிறாங்க.
இதில் என்னண்ணா இருக்குது, மாப்பிள்ளையும் பிஸ்னஸ் பண்ணுறவர் தானே, எங்கள் பையன் கூட தான் இந்த இப்போ பிஸ்னஸாக வெளியில் போயிருக்கான், 1 மாதம் கழிச்சு தான் வருவான், அவன் கல்யாணத்தில் இருக்கணும் அப்படின்னு பொண்ணு ஆசைப்படுவான். எங்களுக்கும் அதே தான், எங்களுக்கும் ஒரே பையன் ஒரே பொண்ணு, அதனால் அது ஒன்று தான் வருத்தமாக இருக்குமே தவிர வேறு எதுவும் இல்லை. பார்க்கலாம், எங்கள் பையன் வரேன்னு சொன்னான்னா கல்யாணத்துக்கு சீக்கிரமாக அவனையும் வர வச்சு நம்ம வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்ல, நீங்களோ உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க, உங்கள் அப்பாவும் என்ன இவ நம்ம சொல்லாமல் இவளாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு, உங்களுக்கோ தயங்கா என்ன தான் பிடிச்சாலும் ஆனால் அண்ணன் இல்லாமல் எப்படி மேரேஜ்னு யோசிக்கிறீங்க. உங்கள் அப்பா அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அது என் பையன் வரணும், அது மட்டும் தான் எங்கள் பக்கம், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, சரி நீங்கள் வீட்டில் பேசுங்க, நாங்களும் என் பையன்ட்டெல்லாம் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு அவங்க கிளம்ப, இங்கே நீங்களும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. தயங்க் ஃபோட்டோ உங்கள் கையிலே தான் இருக்கு, எடுத்து பார்க்குறீங்க. அதை அப்படியே பார்த்துட்டு அப்புறம் அங்கே எடுத்து ஓரமாக வச்சுட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, அம்மா நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறீங்க. ஏய் இப்போ தான் பூ வச்சுட்டு போயிருக்காங்க, வெளியிலலாம் போகாது. அம்மா என்னம்மா நீ டார்ச்சர் பண்ணாதம்மா, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்மா, ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்குல்ல அதை பற்றி பேசணும் அப்படி இப்படின்னு சொல்ல, சரி போ அப்படின்னு விட்டுறாங்க. நீங்களும் அப்பா இவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி வரீங்க. இங்கே தயாங்கோ ஜிமின் வந்துட்டு அவன் முன்னாடி தான் நிற்கிறான், அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான், இன்னும் மீட்டிங்க்கு 1/2 hour இருக்குடா வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்லிடுவான். சரி நீ போனது என்னாச்சு அப்படின்னு தயாங் கேட்குறான். அதெல்லாம் சரிதான், ஆனால் தயாங்கா என்னடா அந்த பொண்ணு உனக்கு செட் ஆக மாட்டா. என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சா, அந்த பொண்ணு உனக்கு வேணாம் மச்சா, பார்க்கவே பாவமா ரொம்ப இன்னசெண்டா சின்ன பொண்ணாக இருக்காடா. ஏன் தங்கச்சி தான் சின்ன பொண்ணு, நீ சைட் அடிக்கல அப்படின்னு கேட்குறான். ஆத்தி இவன் இதையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. நான் ஜிமினோ இப்போ இது ரொம்ப முக்கியமா அப்படின்ட்டு, டே அது வேற இது வேறடா, உங்களுக்கு கல்யாணமே பண்ண போகிறாங்க, இன்னும் அவள் படிப்பு கூட முடிக்கல, அதுவும் இல்லாமல் அதான் சொன்னனே ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா நீ அப்படி சொல்லி பார்க்குறான். அப்போது எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஜிமின் பார்க்க, அது வந்து மச்சான் வேணாடா, நான் சொல்கிறத கேளு மச்சான் அப்படின்னு ஜிமின் சொல்ல, டூ வாட் ஐ சே, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ செஞ்சால் போதும், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் சொன்னது தான் நடக்கும், அவள் வருவா, என்ன நான் கல்யாணம் பண்ணியே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி தேங்க் சொல்லிட்டு இருக்கான். இவனெல்லாம் என்ன சொல்கிறது, எப்படி நான் கல்யாணத்தை நிறுத்துறது, நம்ம நிறுத்த வேணாம், இவன் தான் மாப்பிள்ளைன்னு ஜேகேக்கு தெரிஞ்சா அவனே கல்யாணத்தை நிறுத்திடுவான் அப்படின்னு ஜிமின் கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கான். இந்த பக்கம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்திருக்கீங்க, பேரர் அப்படின்னு நீங்கள் கூப்பிடுறீங்க. அந்த சவுண்ட் கேட்டு இப்போ 2 பேர் பேசிகிட்டு இருந்தா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு தயாங்க அப்படியே திரும்பி பார்க்குறான். நீங்கள் அவனுக்கு ஆப்போசிட்டில் தான் வேறு ஒரு டேபிளில் உட்காந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சைடில் திரும்பின மாதிரி உட்காந்துக்கலாம், நீங்கள் கவனிக்கல. தயாங்க உங்களை பார்க்குறான், அவன் நேராக உங்களுக்கு தெரியுது, அவனுக்கு அப்படியே உங்களே தான் கண்ணிமிக்காமல் பார்த்துட்டு இருக்கான். இவன் இந்த பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறானா இல்லை வேறு எதுவும் நமக்கு தான் தப்பாக தெரியுதா, ஆனால் இவன் இவங்களை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு லவ் இருக்கிற மாதிரி தான் பார்க்குறான் அப்படின்னு ஜிமின் ஒன்றுமே புரியாமல் குழம்பி பார்த்துட்டு இருக்கா. நீங்களோ அவன் பார்க்கறது கூட தெரியாமல் பேரட்ட ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்கள் 3 கேப்பச்சினோ அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறீங்க. அவன் எடுத்துங்க மியாவையும் ஆரியனையும் பார்த்து அப்படியே முறைக்கிறீங்க. ஏய் முழிக்காதடி முட்டைக்கண்ணி, கண்ணு வெளியில் வந்து விழுந்துருப்பது, எதுக்கு இப்படி முறைக்கிற, பயமாக இருக்கு அப்படின்னு 2 பேர் சிரிச்சுட்டே உட்கார. ஏய் வரேன்னு சொன்னோம், இல்லை வரலன்னு சொன்னோம், இப்படி தான் இவ்வளோ நேரம் காக்க வச்சுட்டு வருவீங்களா அப்படின்னு நீங்கள் கோவப்படுறீங்க. சரிடி ஏதோ வந்துட்டோம்ல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மச்சி அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஏதோ பேசிட்டு இப்படி நீங்கள் பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே பார்த்துட்டு என்ன இவன் இந்த பொண்ணை இப்படி முழுங்குற மாதிரி பார்க்குறான், டே மச்சான் டைம் ஆச்சு போகலாமா அப்படின்னு ஜிமின் இப்போ சொல்லவும் தயாங்க இப்போ தான் அப்படியே உங்கள்கிட்டேருந்து அப்படியே ஜிமினை பார்க்குறான். பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்தவன் ஒரு நிமிஷம் உங்களை நின்று பார்க்குறான். ஜிமினோ என்னாச்சு மறுபடியும் நின்ட்டான். வா மச்சா போகலாம், இவன் பார்வையே சரியில்லையே அப்படின்னு ஜிமின் நினச்சிட்டு இருக்க. அவனோ அப்படியே உங்களை இப்போவே சிரிக்கிறதெல்லாம் சிரிச்சு கொடி, இனி உன் வாழ்க்கையில் சிரிப்புங்கிற ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொடூரமாக பார்த்து ஏதோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு நிற்கிறான். இதோட இந்த பாட்டு முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்க பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.